ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாடி தோட்டத்தில் கீரைகள் காய்கள் பறிக்கலாம். வாங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பீக்கங்காய் வறுவடை பண்ணிக்கலாங்க. பாருங்கள் கொடியை கொஞ்சம்லாம் காஞ்சி வருதுங்க. கொடி இலையெல்லாம் கட் பண்ணி உண்ணுங்க. கொடி நல்லா இருக்குதுங்க. ஒன்று ரெண்டு இலை இன்னும் காஞ்சி வருதுங்க. இந்த வெயிலுக்கு கொஞ்சம் காயுதுங்க. அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணுங்க. டைம் இல்லாததுனால அப்படியே விட்ருக்குறேங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பீக்கங்காய், சூப்பரான பீக்கங்காய். எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் காய். ஒரு முளமே வருதுங்க காய். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. வாங்க அடுத்தது கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம். நேற்று நான் வீடியோ போட்டிருந்ததில் 2 சிஸ்டர் நீங்கள் வீடியோ போடுங்க, நாங்கள் தொடர்ந்து பார்க்க ரெடியாக அவளோட காத்திருக்கிறோன்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதை படிக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்ததுங்க. அந்த யோசனையை உங்களோட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேங்க. என்னன்னா, நான் இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டேன்னா நான் ஒரு கிவ்அவே மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபரில் ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேங்க. அந்த 100 பேர் நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குறேங்க. என்னுடைய சேனலை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்டு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களில் 100 பேரை செக்ஷன் பண்ணி அவங்களுக்கு விதைகள் கிஃப்ட்டு எல்லாமே அவங்களுக்கு தரலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா அவங்க என் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டுங்க, அவ்வளோதாங்க. இதில் எனக்கும் ஒரு மன திருப்தி, அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். இதுதான் என்னுடைய சேனலுக்கு நான் கொடுக்குற அன்பளிப்பு. இல்லை என்னால் முடிஞ்ச உங்களுக்கு செய்கிற ஒரு சிறு நன்றிகள். அந்த மாதிரி வார்த்தைகளே உங்களுக்கு நான் இவ்வளோ நாள் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அப்படின்னு சொன்ன இடத்துல இதையும் உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேங்க. வாங்க தக்காளி பழம் பறிச்சிக்கலாம். இந்த கிஃப்ட்டு நான் சொல்கிறதும், இந்த சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் இந்த ப்ரைஸு கொடுக்குறதும் உங்களுக்கு எப்படி இருக்குது, இல்லை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்ட் கொடுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய மனசில் இருக்கிற ஆசையும் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிட்டேங்க. அது எப்படின்னு எனக்கு தப்பாக ரைட்டான்றது எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. வாங்க கீரைகள் பறிச்சிக்கலாம். கீரை இது எப்படி வருது அப்படின்னா, நம்ம எருவு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த எருவுலேருந்து பார்த்திங்கன்னா சைடில் பொன்னாங்கண்ணி கீரை, தண்டு கீரை, அந்த ஆடு என்னென்ன சாப்பிட்ருக்கோ அதெல்லாம் அந்த கீரை அந்த எருவு மக்குச்சுன்னா அப்படியே நம்மளுக்கு முளைப்பாக வருதுங்க. அது பார்த்திங்கன்னா கலப்படக்கீரையாக கிடைக்குதுங்க. வாங்க இப்போ அகத்திக்கீரை பறிச்சிக்கலாங்க. அகத்திக்கீரை பரவாயில்லைங்க. இதுவும் நர்சரியில் வாங்கி வச்ச செடி தாங்க. சூப்பராக வளர்ந்துருக்கு. கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி அளவாக வீட்டில் பொரியல் செஞ்சுக்கிறேங்க. ஏன்னா அந்த அகத்திக்கீரையில் அவ்வளோ ஒரு கால்சியம் சத்து இருக்குதுங்க. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையாக்கிற அளவுக்கு ஒரு 100 கிராம் கீரையில் கிடைக்குதுங்க இந்த அகத்திக்கீரையில். அதனால தான் அந்த செடி நான் நர்சரியில் வாங்கிட்டு இப்போ வச்சுருக்கிறேங்க. ஏன்னா நம்ம டெய்லி கால்சியம் சத்துக்கு என்ன சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு ஈக்குவல் ஆகிறது இல்லைங்க. அதனால் இந்த கீரையை ஒரு 100 கிராம் சாப்பிட்டோம்னா கூடமே அன்னைக்கு உண்டான சத்து நம்மளுக்கு கிடச்சிருதுங்க. அதனால் நான் இந்த செடியை ரொம்ப விருப்பத்தோடு வாங்கிட்டு பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கேன். 20 லிட்டர் பக்கெட்டு. எப்படி இருக்குதுன்னு, கீரை எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் கொடுங்க. இது பார்த்திங்கன்னா நர்சரியில் வாங்கிட்டு வரும்போது 2 இலையோடு வாங்கிட்டு வந்த செடிங்க. ஒரு 6 மாதத்தில் எவ்வளோ பெருசு நான் வளர்த்துக்கிறேன் பாருங்கள். கீரை வளர்றதெல்லாம் ஒரு சீக்கிரம் வளர்ந்துருதுங்க. நம்ம நல்லா ருச்சி கொடுத்தோம்னா, எருவெலாம் போட்டோம்னா நல்லா வளர்ந்துருதுங்க. ஏன்னா நம்ம இதை கட் பண்ணி விட்டு தாங்க வளர்க்கணும். ஏன்னா இது ரொம்ப பெரிய மரமாட்டாயிடுங்க. அதனால் நம்ம தொட்டிலாம் இதை வச்சு வளர்த்த முடியாதுங்க. அதனால் இதை நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டு நம்ம கீழேயே வளர்த்தி வைக்கணுங்க. இல்லைன்னா கீரைகள்லாம் நம்மளால் பறிக்கவும் முடியாது. அதுக்கு ஹைட்டாக போக போக அதுக்கு சத்தும் கிடைக்காதுங்க. அப்புறம் கீரை அடர்த்தி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போயிடும். வாங்க கொஞ்சம் பச்சை மிளகா பறிச்சிக்கலாம். பச்சை மிளகா செடி பாருங்கள் எப்படி கொழுன்னு இருக்குது. மிளகா செடி பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் மிளகா விதை புதுசாக ஒன்றும் போட்டு விதை நடலைங்க. இதுக்கு மேலே தாங்க இதெல்லாம் மிளகா செடிலாம் ரெடி பண்ணணும். ஏன்னா இப்போ வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு மிளகா செடி நல்லா வருங்க. ஏன்னா கிளாசொட்டு நோவு இது மாதிரிலாம் நம்மளுக்கு மழை காலத்தில் தாங்க மாட்டிடும். ஆனால் வெயில் காலத்தில் மிளகா செடி எந்த நோவுமே வராதுங்க. அதனால் நீங்கள் போடுறவங்களா இருந்தால் தக்காளி செடி, மிளகா செடி, அதுக்கப்புறமேட்டுக்கு பீக்கங்காய், பொடலங்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், மெயினாக கொத்தவரங்காய்க்கு நோய் வராதுங்க. இலை சொட்டு நோய் வராது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நட்டோம்னா நம்மளுக்கு இந்த வெயில் காலத்தை அழகாக நம்ம தண்ணி அது ரொம்ப இழுக்காதுங்க. ஓரளவுக்கு தான் தண்ணி இழுக்கும். அதனால்
இந்த விதைகள் நம்ம நட்டு மாடி தோட்டத்தை நம்ம சிறப்பாக கொண்டு வரலாங்க. பச்சை மிளகா பறிச்சாச்சு. இப்போ காஞ்ச மிளகாயும் பறிச்சுக்கிறேங்க, பச்சை மிளகாயும் பறிச்சுக்கிறேங்க. வாங்க அறுவடையை பார்க்கலாம். 2 பீக்கங்கானாலும் 2 பீக்கங்காய் நல்லா வலுவான பீக்கங்காங்க, 1.5 கிலோவுக்கு மேலே வருங்க. கீரைங்க பாருங்கள், தட்டில் தாங்க வச்சுருக்கேன். தட்டே மறைச்சிருச்சிங்க பாருங்கள், தட்டில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ ஒரு கத்தை கீரை பாருங்கள். இது ஒரு கத்தை இல்லைங்க, 2 கத்தை போடலாங்க. அவ்வளோ பெருசுங்க கத்தை. கத்திரிக்காய் 1/2 கிலோ வருங்க. தக்காளி 1/2 கிலோ வரும். பாவக்காய் 2 இருக்குது, வெண்டைக்காய் 2 இருக்குது. பச்சை மிளகா ஒரு 100 கிராம் வருங்க. வாங்க மறுபடியும் வல்லாரை கொஞ்சம் பறிச்சிக்கலாம். வல்லாரை கீரைங்க எல்லாமே இதில் வந்து கலந்து இருக்குங்க. நிலத்தில் பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செடி வச்சுங்கிற இடத்துல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு வல்லாரை வந்துடுங்க. அதனால் ஒரு வல்லாரை சட்னி செய்கிறேன். ஒரு வல்லாரையில் நம்ம சிக்கன் கிரேவி கூட செய்யலாங்க. அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக போய் பறித்து செய்வேங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பாருங்கள் என்னுடைய வல்லாரையை நான் அதனால் உங்களுக்கு காட்டுறேங்க. ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க, இது வல்லாரை இல்லைங்க, இது வேறு ஒரு தாவரைகள்னு சொல்லி கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வல்லாரை இது வந்து ஹைப்ரிட் ராகுங்க. அதுவும் ஒரு வல்லாரை ராகுங்க, இதுவும் ஒரு வல்லாரை ராகு தாங்க. அந்த வல்லாரை ரகத்தையும் நான் வச்சுருந்தேங்க. அது என்னாச்சுன்னா செடி நம்ம கொத்தி விடுவோம் பார்த்திங்களா, அப்போ வந்து அந்த வேரெல்லாம் அது அதிகமாக அடி வாங்கி நிறைய வல்லாரை அதிலே கொஞ்சமாக போய் அப்படியே செடியே ரகமே இல்லாத போயிடுச்சுங்க. ஆனால் அதுதாங்க ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருந்த வல்லாரியே அதுதாங்க. அதனால் அதுவும் இருந்தது. இது வந்து நான் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க இந்த வல்லாரியை. அதனால் அது வாங்கிட்டு வந்து நர்சரியில் கொஞ்சமாக வச்சேங்க. அது என்னென்னா பூரா பரவிடுச்சுங்க. தண்ணி செடிக்கு விடவும் நல்லா குழுன்னு பூரா பரவிடுச்சு. அந்த ரகத்தை அழிச்சிருச்சுன்னு கூட சொல்லிடலாங்க. ஏன்னா அது நல்லா எப்படின்னா அது சரியாக இவ்வளோ தொலைவுக்கு வளராதுங்க, கொஞ்சம் கம்மியாக தான் வளரும். அந்த ரகமும் நான் வச்சுருந்தேங்க. முதல்ல அந்த ரகம் தான் நாங்கள் பறிச்சுட்டு இருந்தேங்க. இப்போ தான் இந்த ரகத்துக்கு மாறி இருக்கிறேங்க. அதனால் இந்த வல்லாரையும் நம்ம உடம்புக்கு நல்லது தாங்க. இதுவும் நம்ம வந்து நல்லது இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க. அதனால் இதுவும் ஒரு ஹைப்ரிட் ரகம் தாங்க. இப்போ பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் பழங்கள் தாங்க. இப்போ ஒட்டுச்செடிங்களாம் நிறைய அதில் தாங்க வருது. நம்ம அதெல்லாம் பார்த்தா ஆகுதான்ட்டு நம்ம பழம் வச்சா போதும், காய் வச்சா போதுன்ட்டு வாங்கிட்டு வர மாதிரி இந்த வல்லாரையும் சாப்பிட்டு போக வேண்டியது தாங்க. என்ன பண்ணுறது, இப்போ எல்லாமே ஹைப்ரிட்டு நாட்டு ரகம் அப்படின்னு இப்போ எல்லாம் விதவிதமாக வருதுங்க பேருங்க. அதனால் எது ஹைப்ரிட்டு எது நாட்டு ரகம்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம ஒரு டிகிரி ஃபஸ்ட்டு ஒன்றும் போலக்குதுங்க. அந்த அளவுக்கு இப்போ நான் போயிட்டுக்குதுங்க. எதுவும் நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியறது இல்லைங்க. இது நாட்டு ரகமா அது நாட்டு ரகமா அது ஒன்றும் தெரியலிங்க. இப்போதைக்கு இது நல்லா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக தாங்க இருக்குது இந்த வல்லாரையும். அதனால் நாங்கள் இதை சாப்பிட்டு வரோங்க. உங்களுக்கும் இதை காட்டலான்னு தோணுச்சுங்க. அதனால தான் உங்களுக்கும் இதை காட்டுறேன். இது வந்து பாருங்கள், நான் இங்கே தான் பறித்து வல்லாரை பொடி செஞ்சு வச்சுக்கிறதுங்க. நிறைய வல்லாரை இருக்குது பாருங்கள். அதனால் இதை ஒரே முட்டை சமைக்கவும் முடியறது இல்லைங்க. இது ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா நல்லா தளத்தளன்னு வளர்ந்துருதுங்க. அதனால தான் இது நான் பொடி அதிகமாக செய்யும் போது இப்படி தான் பறித்து நான் கழுவி அழைச்சி காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.